உங்களுக்கு மிக பிடிச்ச போதை எதுன்னு சொல்லி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிட்ட ஒரு இளைஞர் கேள்வி கேட்கிறாரு. விஸ்கியா, வைனா, பியரா, வேற ஏதாவது மதுபானமான்னு சொல்லி கேள்வி கேட்கப்படுது. இந்த எல்லா மதுபானத்தையும் விட எனக்கு மிக பிடிச்ச போதை, பவர், அதிகாரம் என்ற விஷயத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு வகையில நகைச்சுவையா சொல்லப்பட்ட விஷயமா இருந்தாலும் கூட அதை உறுதிப்படுத்துற மாதிரியான சில சம்பவங்கள் தொடர்ச்சியாவே பதிவாகி வருது. ரணில் விக்ரமசிங்க அதிகார பசியில, அதிகார மோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி உறுதிப்படுத்துற மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் கூட இன்றைக்கு பதிவாகி இருக்கு. அந்த மாதிரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்திருக்கிற அதிரடியான புதிய தீர்மானம் என்ன, அதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில பார்க்க போறோம். அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்க முடியும் என்று சொல்லி நேற்றைய காணொலியிலையும் கூட நான் சொல்லியிருந்தேன். அந்த தீர்மானம் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றியும் இலங்கையினுடைய தேர்தல் களத்தில் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை பற்றியும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். விளக்கமாவே பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இதுவரைக்கும் தேர்தல் சட்ட விதிமீறல் சம்பந்தமா 4000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பதிவாகி இருக்கு. அதிலும் குறிப்பா தேர்தல் சட்டம் மீறப்பட்டதை பற்றின முறைப்பாடுகள் அதிகமா இருக்கு. 2947 முறைப்பாடுகள் இந்த மாதிரி பதிவாகி இருக்கு. தேர்தல் வன்முறை சம்பவங்கள் என்று சொல்லி குறைவாதான் பதிவாகி இருக்கு. 25 வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. தேர்தல்கள் ஆணைக்குழு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவிச்சிருந்தது. குறிப்பா 1981ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க தேர்தல் சட்டத்தின்படி எந்த ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாகவும் ஸ்டிக்கர்களை அரச வாகனங்கள்லயோ இல்லாட்டி தனியார் வாகனங்கள்லயோ ஒட்ட முடியாது. இது தண்டனைக்குரிய ஒரு குற்றமா கருதப்படும். இந்த மாதிரி தனியார் பஸ்கள்லையும் முச்சக்கர வண்டிகள்லையும் பொதுவா தனியார் வாகனங்கள்ல வேட்பாளர்களுக்கு ஆதரவா ஸ்டிக்கர்கள் அதிகமா ஒட்டப்பட்டிருக்கிறதாவும் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த ஸ்டிக்கர்கள் எல்லாம் எதிர்வரும் சில நாட்களுக்குள்ள உடனடியா நீக்கப்படணும் என்ற ஒரு அறிவுறுத்தல் போலீசுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவால பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டிக்கர்களை ஒட்டுறது சட்டவிரோதமான செயற்பாடு என்ற விஷயமும் திரும்ப தேர்தல்கள் ஆணைக்குழுவால ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு மிக முக்கியமான அதிரடியான தீர்மானத்தை எடுத்திருக்கிறாரு. கீதா குமாரசிங்க சிறுவர் மகளிர் விவகாரங்களுக்கு பொறுப்பான ராஜாங்க அமைச்சர். ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்தவங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு பிறகு மாறியிருந்தாங்க. அதுக்கு பிறகு சஜித் பிரேமதாசவுக்கு தன்னுடைய ஆதரவை இந்த ஜனாதிபதி தேர்தலில் கொடுக்க போறதா நேற்று பகிரங்கமா அறிவிச்சிருந்தாங்க. அவங்களுடைய ராஜாங்க அமைச்சு பதவி பறிக்கப்படலாம் என்றது எதிர்பார்க்கப்பட்டது. அது இன்றைக்கு நடந்திருக்கு. அவங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா 5 பேருடைய ராஜாங்க அமைச்சர் பதவியை பறிக்கிறதுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அரசியல் அமைப்புல தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. கீதா குமாரசிங்கவுக்கு மேலதிகமா மற்ற 4 பேர், ஒட்டுமொத்தமா 5 பேரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றதும் மேலதிகமான தகவல். ஷஷீந்திர ராஜபக்ச நீர்ப்பாசனம் நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர், இவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு. தேனுக விதானகமகே நகர அபிவிருத்தி வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர், பிரசன்ன ரணவீர தொழில் முயற்சி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர், டிபி சானக மின்சக்தி வலுசக்தி ராஜாங்க அமைச்சர், அதை தவிர கீதா குமாரசிங்க சிறுவர் மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சர். இந்த 5 பேருடைய ராஜாங்க அமைச்சர் பதவியும் இன்றைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால பறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதலையும் கூட 4 ராஜாங்க அமைச்சர்களுடைய பதவியை பறிக்கிறதுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானிச்சிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு பிறகு அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. இப்ப இன்றைக்கும் 5 ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய அரசியல்வாதிகள் ராஜாங்க அமைச்சர் பதவியை இழந்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பற்றி பார்க்கிற நேரத்தில் ஒரு விதமான தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய தனிப்பட்ட சுய லாபத்துக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் என்று சொல்லியே வெளிப்படையா சொல்ல முடியும். அமைச்சு பதவிகள் ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாலேயும் இந்த மாதிரியான சுயநலத்தின் அடிப்படையில தான் அந்த நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு என்றதை கூட இதன் மூலமா நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். தனக்கு சார்பா இல்லாத எந்த வேட்பாளரா இருந்தாலும், எந்த ஒரு ராஜாங்க அமைச்சரா இருந்தாலும் கூட அவர் தனக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ராஜாங்க அமைச்சர் பதவியையோ அமைச்சர் பொறுப்பையோ வகிக்க முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையை மற்ற அரசியல்வாதிகளுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறைமுகமா விடுத்திருக்கிறார் என்று சொல்லியே சொல்ல முடியும். தனிப்பட்ட சொந்த நலனுக்காக இந்த மாதிரியான அமைச்சரவையில மாற்றங்கள் செய்யப்படுது, அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் நீக்கப்படுறாங்கன்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லியே நேரடியா வெளிப்படையா சொல்ல முடியும். எதிர்வரும் நாட்கள்லையும் இந்த மாதிரியான நிறைய ஏராளமான அரசியல் மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். இதில் மிக முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா,
இது ஒரு செய்தியா இல்லாம சாதாரண விஷயமா பார்க்க முடியும். இப்ப இருக்கிற இளம் தலைமுறைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த கலந்துரையாடல் நகைச்சுவையா ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஒரு இளைஞர் வந்து ஜனாதிபதியை நோக்கி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. உங்களுக்கு பிடிச்ச மிகப்பெரிய போதை எது என்று சொல்லி கேட்கப்படுது. வைனா, விஸ்கியா, வேற ஏதாவது பிராண்ட் மதுபானமா, பியரான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கப்படுது. அதுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில சொன்ன பதில் பவர் என்றது, அதிகாரம் என்றது. அந்த அதிகார மோகத்துல வந்து ரணில் விக்ரமசிங்க அதிகார பசியில இந்த மாதிரியான சில தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் நம்ம இந்த சம்பவத்தை பார்க்க முடியும். இந்த ராஜாங்க அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கிற சம்பவத்தை பார்க்க முடியும். நீண்ட காலமாவே அந்த கதிரைக்கு வரணும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆசையோடு இருந்த நபர் அந்த கதிரைக்கு வந்ததுக்கு பிறகு அதை தக்க வச்சு கொள்றதுக்கு எந்த நடவடிக்கையை வேணும்னாலும் எடுக்க முடியும், எந்த கட்டத்துக்கு வேணும்னாலும் போக முடியும். எதிர்வரும் நாட்கள்ல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு. எதிர்பார்க்காத சம்பவங்களை கூட சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்த விஷயம், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கூத்து என்று சொல்லியும் சொல்ல முடியும். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான கூட்டம் இன்றைக்கு வவுனியாவில் நடத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து தலைவர் மாவை சேனாதிராசா கலந்து கொண்டிருக்கிறாரு. ஏற்கனவே மத்திய செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு என்ற தீர்மானம் மத்திய செயற்குழுவால் எடுக்கப்பட்டு அது அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற விஷயத்தை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராசா பிறகு அறிவிச்சிருந்தார். அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளாட்டியும் கூட இன்றைக்கு நடந்திருக்கிற கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இதை தவிர கட்சியினுடைய சிரேஷ்ட துணைத் தலைவர் CVK சிவஞானம், கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் டாக்டர் சத்தியலிங்கம், சிவஞானம் ஸ்ரீதரன், சுமந்திரன், இந்த மாதிரியான மிக முக்கியமான நபர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தம் அதில் கலந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும். ஏற்கனவே ஒரு வேட்பாளருக்கு ஆதரவுன்ற தீர்மானத்தை எடுத்ததுக்கு பிறகு மற்ற வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் சம்பந்தமா பேச வேண்டிய, ஆராய வேண்டிய அவசியம் என்னென்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியும் கூட இருக்கு. எப்படியா இருந்தாலும் இந்த கூட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு என்ற உள்ளக தகவல்கள் கூட சில தகவல்களையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. 14, 15 திகதிகளில் வந்து இந்த குழு தேர்தல் விஞ்ஞாபனம் சம்பந்தமா ஒரு கடைசி தீர்மானத்துக்கு வரும் என்ற விஷயம் மாவை சேனாதிராசாவால் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர கட்சியினுடைய கடைசி தீர்மானம் என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து மாவை சேனாதிராசா ஒரு மழுப்பலான பதில சொல்லி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஏற்கனவே ஒரு கட்சி தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் இறுதி தீர்மானத்துக்கு நாங்கள் வருவோம் என்ற மாதிரியான கருத்தை மாவை சேனாதிராசா சொல்லி இருக்கிறாரு. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டப்படணும் என்ற மாதிரியான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. 14 திகதி கட்சியினுடைய மத்திய செயற்குழு திரும்பவும் கூட்டப்படணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. கட்சியினுடைய மத்திய செயற்குழு 14 திகதி கூட்டப்படாது, தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு சில நேரங்களில் கூட்டப்படலாம் என்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கு. சஜித் பிரேமதாசவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு கொடுத்திருக்கு. அப்ப இந்த காலப்பகுதிக்குள்ள வந்து சஜித் பிரேமதாசவினுடைய இலங்கை தமிழரசு கட்சி உடன்படக்கூடிய சில கொள்கைகள் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அதிலும் குறிப்பா புதிய அரசியலமைப்பு திருத்தம், மாகாண சபை முறைமைகள் சம்பந்தமா சில விஷயங்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதி எவ்வளவு காலத்துக்குள்ள நிறைவேற்றப்படும் என்றது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில நடத்தப்பட இருக்கு. அதுக்கு பிறகு அந்த கூட்டத்தில் அந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழுவுக்கு அறிவிக்கப்படும் என்ற விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனால சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமா பார்க்கிற நேரத்தில் நகைப்புக்குரிய சில செயற்பாடுகள்ல தான் தொடர்ச்சியா இலங்கை தமிழரசு கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கு. ஒரு பக்கம் சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு தீர்மானத்தை அறிவிச்சிருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் மாவை சேனாதிராசா பாவம் எந்த தீர்மானத்தை அறிவிக்கிறது என்று சொல்லி தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிறாரு. அந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா, ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என்று சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லப்படுது. பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கிறதா, இல்லாட்டி கட்சி எடுத்திருக்கிற தீர்மானம் மாதிரி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவா செயற்படுறதா என்று சொல்லி வெளிப்படையா பகிரங்கமா பொதுமக்களுக்கு சொல்ல முடியாம மாவை சேனாதிராசா கட்சியினுடைய தலைவர் தடுமாறி கொண்டிருக்கிறாரு. இன்னும் ஒரு பக்கம் MA சுமந்திரன் தரப்பு சஜித் பிரேமதாசவுக்கான ஆதரவுன்ற கொள்கையில உறுதியா இருக்கிறத பார்க்க முடியுது. இலங்கை தமிழரசு கட்சி நகைப்புக்குரிய செயற்பாடுகளில் தான் தொடர்ச்சியாகவே ஈடுபட்டு வருது. இதுதான் இலங்கை தேர்தல் களத்தினுடைய இப்போதைய நிலவரம். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.